சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒண்ணும் இல்ல, செத்தா கூட பரவாயில்ல. நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு லேச சைகையில மட்டும் பதில் சொன்னா போதும், நான் புரிஞ்சுக்கிடுவேன். கடவுளை, என்ன கேள்வி கேட்க போறது தெரியலையே. நம்ம டங்கு வர அல்ல போகுது. ஏத்தே ஏத்தே, ஒரு 2 லட்சம் ரூபாய் யாருக்கோ வட்டிக்கு கொடுத்துருக்கலாம்ல. லேச காத்து வாங்கல கேள்விப்பட்டேன். அது யாருக்கு கொடுத்துருக்கியா? அது மட்டும் லேச சைகையில சொல்லிட்டு ஓடி இருக்கே, ஓடி இருக்கோ. அட பாவி மக்கா, நான் 1 லட்சம் ரூபாய் தான் வட்டிக்கு கொடுத்துருக்கேன். இவன் 2 லட்சம் ரூபாங்க. பக்கா புடிச்சாலும் புடிச்சா புளியங்கொப்பெல்லாம் புடிச்சிட்டா. ஏக்கா, டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் எதையும் மறைக்க கூடாதுன்னு சொல்லுவோம். கேங்கிட்டே நீ 2 லட்சம் ரூபாய்க்கு வட்டி கொடுத்துருக்கத மறைச்சிருக்கியக்கா. அடிய செல்ல தாயி, என் போகல தின்னுபட்டு என் போகல ஊரை சுத்திட்டு தெரிஞ்சேன். என்ன இப்படி படுக்க வச்சு பாடலை ஏத்தி என்ன பாடுபடுத்துற? ஏடி, நான் என் மாமியார்கிட்ட கேட்ட கேள்வி சரிதானடி? கரெக்டான கரெக்டுக்கா. புள்ள பூச்சி மாதிரி வாயை திறக்காதவள என் முன்ன நிக்க விட்டு 2 லட்சம் ரூபாய் வட்டியை கொடுத்துருக்கீங்கன்னு இல்லாதது பொல்லாததுன்னு கேட்கா. இப்ப நான் எங்க இருந்து எடுப்பேன் அந்த துட்டை? சொல்லு ஏத்தே, அந்த 2 லட்சத்தை சொல்லுங்க தே, யார்கிட்ட கொடுத்தேன்னு. ஏத்தே, நீங்க எந்திரிச்சு நிக்கியா? நீங்க என்ன சாவலியா? பாதி தூரம் போயிட்டு உடனே ஓடி வந்துட்டீங்களோ? ஆமாட்டி, பாதி தூரம் போனேன். அதுக்குள்ள நீதான் 2 லட்சத்தை எங்க கொடுத்துருக்கியன்னு போட்ட சத்தத்துல ஒரே ஓட்டமா ஓடி வந்துட்டேன். அடியே செல்ல தாயி, உனக்கு எங்க போனாலும் விட மாட்டேன். என்ன சின்ன பொண்ணு, செத்து கிடந்த கிழவி என்னச்சு வாடுது? நீங்க எல்லாரும் கவலைய மறந்து சிரிச்சிட்டு இருக்கியா? நிசா, எப்போ இந்த நேரத்துக்கு தண்ணி விட்டுருவோம்ல, இன்னைக்கு என்ன தண்ணி விடாம இருக்கா? ஏக்கா, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பாப்போங்க. எங்க வீட்ல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல, சுவாறு வேற வடிக்கணும். அக்கா, அங்க பாருங்க. காலம் போன போக்குல இந்த 2 கிழவிகளுக்கும் ஜாலியை பத்தியா அங்க இங்க ஓடி சாடி ஆடிட்டு ஓடுதுவோ. போற பக்க பார்த்தா 2க்கும் இதே சண்டை போல இருக்குக்கா. 2 ஒண்ணா தெரியவும் செய்யும், சண்டையும் போட்டுக்கிடும். எப்ப ஒண்ணா சேருது, எப்ப சண்டை போடுதுன்னு யாரு கண்டா? இப்பதான் 2 பேரும் ஏழாம திரும்புதுன்னு நினைப்பு பாத்தீங்களாக்கா? சங்கிக்கா, ஆளு பார்க்க புதுசா இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னால இவனை பார்த்ததே இல்ல. ஏக்கா, ஆளு பார்க்க கோமாளி மாதிரி இருக்கா. தண்ணி எடுக்க பைக்ல வந்திருக்கா. யாருக்கா இவன்? நிசா, இந்த ஆளு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா எங்க இருந்தா ஞாபகமே வர மாட்டேங்குச்சே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ பியூட்டி கேர்ள்ஸ். இக்கு நம்மளதக்க கூப்பிடுதா? நீங்க எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. என்ன இந்த அக்கா தெரிஞ்ச ஆள் மாதிரி அவங்க பாட்டுல பேச போயிட்டாங்க. உங்களை எங்கேயோ பார்த்த போல இருக்கு பாத்துக்கோங்க. நீங்க யாரு, எந்த ஊரு? எனக்கு இந்த ஊர் தான். ஆனா இந்த ஊருன்னா இந்த ஊர் இல்ல, என் சொந்த ஊர் வேற. இந்த ஊர்ல நான் பொண்ணு கட்டி இருக்கேன். பரவாயில்லையே, மாமா சொன்ன மாதிரி காப்பியெல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்களே, எடுத்து ஊத்தி மட்டும் கொடுப்போம். எது எப்படியோ இப்படியே என்னத்தையா ஒண்ணு கொடுத்து மாமியாரி அப்படியே நம்ம கைக்குள்ள வச்சுக்கிடணும். தாடகை இருக்காள, தாடகை, அதான் என் நாத்தனாகாரி. அம்மா, அவளதான் கைக்குள்ள வைக்க முடியாது போல இருக்கம்மா. கையை மீறிட்டு சாடிடுவா போல இருக்கு. ஒரு விதத்திலே அடங்க மாட்டேங்கல. நானும் என்னெல்லாமோ கெச்சகரணம் போட்டு பாக்கேன், அவ அடங்கா பிடாரி எல்லாம் தெரியுதா? ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமல போயிரும். என் மாமியாரியே பாதி அடங்கிட்டா. இவெல்லாம் ஜுஜிபி. அவளை எங்க போயிருக்கா? ஏடி, அவளை இவளன்னு சொல்லுவியேடி. உனக்கு என்னதா இருந்தாலும் அண்ணன் பொண்டாட்டி, அண்ணின்னு கூப்பிடு. ஆமா, இவள்லாம் எனக்கு அண்ணி. இந்த வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லாதமா. ஏடி, என்னதா இருந்தாலும் நீ சொல்லாலும் சொல்லாட்டாலும் ஊர் அப்படிதானே சொல்லும். உனக்கு அண்ணி, அவளுக்கு நீ நாத்தனாரு. பேசாம இரு, என் கோவத்தை அதிகப்படுத்திட்டு போயிடாத. இல்லனாலும் நீ என்ன சிரிச்சிட்டா இருக்க? எப்பவும் கோவத்திலே உம்முன்னு தான் இருக்க. ஏடி, நல்ல வாட்டி இருக்கு, அப்படி வாயை ஒரு மாதிரி வச்சிருக்குது. என் மருமோளை பாரு, அளவோல இருக்கா பத்தியா? எப்பவும் சிரிச்ச முகமா இருக்கா. அவளை பார்த்து படிட்டி. உனக்கு கிறுக்கு எதுவும் பிடிக்கலையே? ஏன்ட்டு எப்படி கேட்க? எப்ப பார்த்தாலும் மர்ம புராணமே பாடிட்டு இருக்கே. அதான் மர்ம கிறுக்கு எதுவும் பிடிச்சிட்டான்னு பார்த்தேன். ஒரு வாரம் முன்ன வரைக்கும் ஒழுங்காதனமா இருந்த, அதுக்குள்ள உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு போன் போட்டு கூப்பிடும்போது கூட நல்லதானே இருந்த. அந்த ராட்சசியை வந்து அடக்க வந்துரு, என் பிள்ளைய கையோட இழுத்துட்டு போயிட்டா. அப்படி இப்படி ஆன பூனை 62 கதை விட்ட. அது அன்னைக்கு, இது இன்னைக்கு. என்ன வடிவேலு மாதிரி கதை சொல்லுத? அது அன்னைக்கு, இது இன்னைக்குன்னு. முதல்ல நீ உட்காருமா. எதுக்குடி? சொன்னா கேளு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பாருமா, நான் சொல்ல போற விஷயத்த நல்ல காதுல போட்டுக்கோ. உனக்கு எது செஞ்சாலும் நான் நல்லதுக்கு தான் செய்வேன், உனக்கு தெரியும்ல. என்னடி திடீர்னு மனசு மாறின மாதிரி பேசுத? அப்படியே சிரிச்ச மாதிரி ஆயிட்டு. அதுக்கு இல்லம்மா, என்னதான் இருந்தாலும் நீ என்ன 10 மாசம் சுமந்து பெத்தவா. உனக்கு நான் ஏதாவது கெட்டது செய்யணும்னு நினைப்பனா? சொல்லுமா, ஏமா அமைதியா இருக்க சொல்லு. நினைக்க மாட்டேன், நல்லதுதான் நினைப்ப.
அப்படி போடு அருவாள. இப்பதான் என் பக்கத்துல வந்திருக்க. எங்க அம்மா மாதிரி பேசுத. ஏம்மா வாங்கிட்ட நகை நட்டுன்னு எப்படியும் 10-25 பவுன் கிட்ட இருக்கு அப்படிதானே? ஆமாட்டி. அதுக்கு என்ன? நீலக்குட்டி, துணியெல்லாம் எடுத்து காய போட்டுட்டேன். இப்ப அதுக்கு என்னன்னு? அதுக்கு ஒண்ணு இல்ல, நீ சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டு வேற ஏதாவது வேலை இருக்கா? எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுல. இப்போதைக்கு ஒரு வேலை இல்ல. அடுத்தால சாப்பிடக்கூடிய வேலை தான். சாப்பிட்டு முடிச்ச பிறகுதான் கொஞ்சம் வேலை இருக்கு. அப்படியா? அப்போ நான் கொஞ்ச நேரம் எங்கேயாவது வெளியில போயிட்டு வரட்டுமா? ஆளு பேரு ஊரு பேரு தெரியாத ஊர்ல எங்கேயாவது போய் நீங்க தொலைஞ்சு போவதுக்கா? ஏற்கனவே 2 நாள் தொலைஞ்சு போய் 3ஆவது நாள் கிடைச்சிருக்கீங்க. தொலைஞ்சு போனேன்னு சொல்லாத, நீ என்ன தொலைச்சிட்ட? என்னடி மாப்பிள்ள சொல்லுதாரு, நீ அவள தொலைச்சிட்டியா? அது வேற ஒண்ணு இல்லம்மா. அன்னைக்கு நீ அண்ணன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னேல, நானும் கோவத்துல ஸ்பீடங்க மாற வந்தேன். இவர் பின்னால ஆடி அசைஞ்சு மெதுவா வந்தாரு. நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். இவர் என்ன காணாம அங்கேயும் தேடி தெரிஞ்சுட்டு பேந்த 1 நாள் 2 நாள் கழிச்சு எங்கெல்லாமோ தேடி அலைஞ்சு கடைசியில அட்ரஸை கண்டுபிடிச்சு இங்க வந்து சேர்ந்தாரு. அட பாவமே, அப்படியேட்டி. நீ எல்லாம் பாவம் பார்க்காதம்மா அவர் மேல. அவர் சரியான ஆளாக்கும். போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் சாப்பிட கூப்பிடுவேன். அப்ப வந்து சாப்பிடுங்க. நீலக்குட்டி, இங்க இந்த கட்டில் கிடக்கல, அதுல கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டுமா? அதெல்லாம் இங்க ஒன்று படுக்காண்டா. நானும் எங்க அம்மையும் முக்கியமான விஷயம் பேச போறோம். நீங்க இருந்தா சரிப்படாது. போய் அந்த ரூம் இருக்கலாம், அங்க போய் படுங்க போங்க. சரிம்மா, நீ சொன்ன சரியா தான் இருக்கும். ஏம்டி மாப்பிள்ளை எப்படி இப்படி விரட்டுன்னு விரட்டுத? நீ சும்மா இருமா. அவரை இப்படி கைக்குள்ள வச்சுக்கிட்டாதான் சரி. இல்லன்னு வச்சுக்கிய நம்மள மிஞ்சிட்டாருன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவருக்கு தான் நம்ம அடிமையா இருக்கணும். அதனாலதான் நான் முந்திக்கிட்டேன். எம்மா மத்தவ வாரா, பேசாம அமைதியா இருன. புற வந்த விஷயத்தை சொல்லுவேன். வா மர்மல கொண்டா. நாங்கதே உங்களுக்கு பிடிச்ச ஃபில்டர் காஃபி நல்ல கொதிக்க இருக்கு. பாத்து எடுத்து குடிங்க. நல்ல மணமா இருக்க. ஆசை குப்புன்னு வரதான் செய்யுது. நம்ம ஒரு கப் காப்பி கேட்டா அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நம்மள நினைப்பாள. என்ன அண்ணி, ஏன் இப்படி அலறுதிய? என் பேச்சே அப்படித்தான். என்ன, எதுக்கு கூப்பிட்ட? உங்களுக்கு ஒரு கப் கொதிக்க ஃபில்டர் காஃபி கொண்டு வரட்டுமான்னு கேட்டேன் அண்ணி. வெளியில கிளைமேட் வேற நல்ல சில்லுன்னு இருக்கு, கொடைக்கானல் ஊட்டி மாதிரி. இப்போ ஃபில்டர் காஃபி வேற குடிச்சா ஜம்முன்னு தான் இருக்கும். இவ வேற நம்மள அப்புறம் அலப்புறன்னு நினைச்சிருவாள. அண்ணி, நான் ஒண்ணு உங்களை அலப்புறன்னு நினைக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. என்னடா இது, நான் அலப்புறன்னு சொல்லி நினைச்சதா இவ சொல்லுதா அப்படியே? அட மண்ட கசாயமே, உங்க அம்மா மாதிரியே நீனும் மைண்ட் வயசு நினைச்சி சத்தமா பேசுத. எனக்கு காதுல உலாமல போவும். ஏம்மா, நீ சொன்ன மாதிரிதாம்மா. இவ பயங்கரமான ஆளா இருப்ப போல இருக்கு. நம்ம மனசுல நினைச்சதெல்லாம் அவ கரெக்டா அடிக்கலம்மா. அந்த சொன்னோம்ல மக்கா, அவட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு. அதனாலதான் நான் நினைச்சதையும் டப்புன்னு அழகா சொன்னா பாத்துக்கோ. அதனால தானே அப்படியே நான் விழுந்துட்டேன். எம்மாடியோ, இவட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏட்டி, ஒரு கப் காப்பி வாங்கி குடிட்டி அவகிட்ட இருக்க பவர் நமக்கு வந்துரும். எம்மா அப்படின்னு சொல்லுதியோ? ஆமா மக்கா, அதனாலதான் நானும் காப்பிய கொண்டு வந்தேன். கொண்டு வந்துட்டா பத்தியா? நீ உனக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா, நான் எனக்கு இன்னொரு கப்பு காப்பி குடிக்கிறதுக்கு வேணும் மருமலான்னு கேட்டு உனக்கு தரேன், நீ வாங்கி குடிச்சுக்கோ. சரியா? சரிம்மா, நல்லா இருப்பம்மா. சீக்கிரமா இன்னொரு கப்பு காப்பி உனக்குன்னு சொல்லி வாங்கி எனக்கு தாமா, நான் குடிக்கேன். சரி அமைதியா இரு. என்ன கேட்ட? காஃபியா? ஆமா நீ, இந்த குளுகுளு கிளைமேட்டுக்கு கொதிக்க காஃபி கொண்டு வரட்டுமா? எனக்குலாம் ஒரு காப்பி வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். மண்ணாங்கட்டியா? அது ஒண்ணு வீட்ல இல்லையே. எம்மா மர்மோல, எனக்கு ஒரு கப் காப்பி எல்லாம் குடிச்ச காணாது பத்துக்கோ. எங்க வீட்ல எல்லாம் நான் ஒரு செம்பு காப்பி ஒண்ணா மண்ணா குடிப்பேன். அதனால கூட ஒரு கப் காப்பி கொண்டு வந்துங்க வையன், நான் 2வது குடிச்சுக்கிடுவேன். சரிங்க தே, போய் எடுத்துட்டு ஓடியாரேன். எம்மா, இந்த காப்பியை தாமா நான் முதல்ல குடிக்கேன், அதுக்கப்புறம் அவ கொண்டு வருவா பத்தியா, அதை நீ குடி. சரி, அலப்புற கணக்கு அலையாத, குடி. அதிர்ச்சி ஆகாத, முதல்ல உட்காரு கட்டில. இன்னும் என்னையும் அப்படியே தூக்கி கட்டில் மேல உட்கார வையா. யாரு? 4 முடி உங்களையா? எம்மா, 100 கிலோ இருப்ப போல இருக்க. என்ன சின்ன கிண்டல் பண்ணுத? அப்படியே இருக்க 100 கிலோ இருக்க மாதிரி. ஆளு பார்க்கதான் ஸ்லிம்மா இருக்கிய, ஆனா எலும்பு வெயிட் ஜம்முன்னு இருக்கும். ஒரு நாள் நான் கையை பிடிச்சி இழுத்தனமா, இழுக்க முடியலையா. இப்ப நான் தூக்குனேன்னு வச்சுக்கோங்களேன், செத்தேன். மேல போய் உட்கார்ந்தா சரிப்படாது, கீழே உட்கார்ந்தா பக்கத்துல பழக்கொலை இருக்கு. வச்சு வீசிட வேண்டியது. 4 முடி பழக்கொலைய தொட்ட செத்த. ச்சே, எனக்கு எதுக்கு பழம்? சும்மா பார்த்தேன், பார்க்க கூட கூடாதா? இங்க என்னக்கா நடந்துச்சு சொல்லுக்கா. நீனு வந்தோனே உன் மாமியா செத்து போனா ஒரே உருண்டு திரண்டு என்ன மாதிரி அழுதுட்டு கிடந்த. இப்போ பார்த்தா நல்ல கிடந்து சிரிச்சிட்டு கிடக்க. அது வேற ஒண்ணும் இல்லடி, நம்ம சின்ன பொண்ணு செஞ்ச வேலைதான். என்னது, சின்ன பொண்ணு செஞ்ச வேலையா? ஆமாடி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் மாமியா கறி இருக்கல, செத்து மாதிரி நடிச்சிருக்கா. அதுக்கு ஐடியா கொடுத்தது என் மாமியா கறி தான் சிம்மு. ஏ கடவுளே, அப்படியா? சின்ன, உன் மாமியா கறி லேசுப்பட்ட ஆள் இல்ல, சரியான ஆளாக்கும். எல்லாத்துக்கும் காரணம் உன் மாமியா கறி தான். வீட்டுக்கு போய் வெளுத்து வாங்கிரு. ஆமா, 4 முடி, நான் என் மாமியா கறியவே வெளுத்து வாங்குறேன். என் வீட்டுக்காரர் என்ன வெளுத்து வாங்குவாரு. அதுக்கப்புறம் நான் கடந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பேன், நீங்க கடந்து சிரிக்கிறதுக்கு. என்ன சின்ன, அப்படி நாங்க விட்டுருவோமா?
நாலுபடி யார் வீட்டுல சண்டை இழுத்துடலான்னு பாக்கலோ அது மட்டும் நடக்காது. என்னையும் என் மாமியாரையும் ஒரு காலம் பிரிக்க முடியாது. அப்பப்ப சண்டை நடக்கும், அடிதடி நடக்கும், அது வேற. சின்ன பொண்ணு என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்க. என் மாமியாரி தான் பஞ்சு கழுவி சாவதுக்கு ஐடியா கொடுத்துருக்கு. சிம்பு கடைசியில என் மாமியாரியும் சேர்ந்துக்கிட்டு நல்ல நடிக்க மாதிரி அப்படியே படுத்து கிடந்துட்டு கண்ணை மூடிட்டு செத்த மாதிரி கிடந்துட்டாளா. நாளா பதறிட்டேன். காலையில தானே 10 இட்லி தின்னா அடுத்தால பிரியாணியை பொங்கி வைக்கிறதுக்குள்ள இப்படி வாயை பிளந்துட்டாளான்னு சொல்லி பதறி அடிச்சு அழுதுட்டேன். அந்தல என்ன கிழவி நம்மளும் எல்லாத்தையும் ஏமாத்திருக்கு கூண்டோட. 2 கிழவிகளும் சேர்ந்துட்டு சரியான ஆள்களா இருக்கும் உங்களுக்கு. என் மாமியாரி இருக்காளா எதுவும் தெரியாத மாதிரி பக்கத்துல நின்னு ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு கிடக்கா. எப்படி என் மாமியாரி சாவலன்னு கண்டுபிடிச்ச முதல்ல? இப்போ நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது உன் மாமியாரி ஒரு மாதிரி சவுண்ட் விட்டா தெரியுமா? அந்தால என் மாமியாரி ஒப்பாரி வச்சுட்டா. ஏன் பஞ்சு கழுவி போய் சேர்ந்துட்டேன்னு. என்னடா கல்லூரண்ட மாதிரி சும்மா இருந்த கிழவி எப்படி வாய பிளந்துச்சுன்னு ஒரே டவுட் ஆயிட்டுக்கா. நீ ஒரு பக்கம் ஒப்பாரி வச்சுட்டு வாடின நானும் பயந்துட்டேன். உண்மைதான் போல இருக்குன்னு அங்க போய் ரூம்ல பார்த்தாதானே தெரியுது ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு ஒரே லட்டு. ஏடி எனக்கு அதிர்ச்சியில ஒரே சந்தோஷம் தாங்க முடியலடி. என் மாமியாரையே சீக்கிரம் போய் சேர்ந்துட்டான்னு சொல்லி அப்படி லட்டு எடுத்து திங்கணும்னு ஒரே ஆசையா வந்துட்டு போகுதுக்கா. அந்த அளவுல டக்கு டக்குன்னு லட்டு எடுத்து முழுங்கிட்டே. இக்கா இவ்வளவு லட்டு திங்காதுக்கா, சரி வராது வயிற்று கலைக்கிற போது. பாட்டி சந்தோஷத்துல ஒண்ணு செய்யாதுன்னு நினைச்சேன். கடைசியில நீ எல்லாம் ரூமுள்ள லட்டு தின்னுட்டு இருந்த பத்தியா? அப்ப நான் லேச எட்டி பாக்கேன். என் மாமியாரியும் மாமியாரியும் லேச குசு குசுன்னு தலையை சரிச்சுக்கிட்டு என்னத்தையோ பேசிட்டு கிடக்காளுவா. அம்மா உண்மையில நல்ல காப்பி போட்டிருக்காமா, ஆச்சரியமா இருக்கு. பாத்தியா மக்கா, நான் சொன்னோம்ல கூட 2 கப்பு காப்பி குடிக்கலாம் போலதான் இருக்கு. ஆனா கேட்டா சிரிச்சு துப்பிடுவா. செடி நீ இங்க தானே இருக்க போற, நாளைக்கே ஒரு பெரிய பானை நிறைய போட சொல்லுதே, உனக்கு ஒரு செம்பு நிறைய எடுத்து தாரேன், ஒளிச்சு வச்சு குடி. சரிம்மா. எம்மா நானே ரொம்ப திங்க மாட்டேன், தின்னி முட்டை மாதிரி என்னையும் ஆக்கிருவா போல இருக்கு அவள மாதிரி. எம்மா நான் வாரா, கப்ப கையில பிடிச்சிக்கோ. அடியே நாத்தனார, நான் போட்ட காப்பி நினைச்சுக்கிட்டியா? மடக்கு மடக்குன்னு குடிச்சிய எல்லாம் உங்க நொண்ணையும் போட்ட காப்பி. இதே நான் உள்ள காப்பி எடுக்க போயிருந்தோம்ல, அப்போ அங்க ஒரு மாடு வந்து கழனி தண்ணிய சலக்கு சலக்குன்னு குடிச்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சு. வெளியில இருக்க கழனி தண்ணி எது குடிச்சு போயிட்ட மாடு. பாருமா உன் மருமகளுக்கு கொழுப்ப பத்தியா? என் கையில மட்டும் கிடைச்சா அப்படியே கரும்பு ஜூஸ் ஆக்கின மாதிரி ஜூஸ் ஆக்கிருவேன். சொல்லி வை. சும்மா இருட்டி. அத விடுங்க தே, காப்பி ஆறிர போகுது, நாங்க குடிங்க தே. தே நான் எங்க அம்மா வீடு வர போக வேண்டி இருக்கு, போயிட்டு வரட்டுமா தே? சரிம்மா போயிட்டா. இதுல என்ன இருக்கு, என்கிட்ட கேட்டுட்டு தான் போகணுமா? எங்க அம்மா அப்படிதான் தே சொல்லி வளர்த்திருக்காவோ, மாமியாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு. மாமியாருக்கு மரியாதை கொடுக்கலாம், மாமியார மிதிக்காம இருந்தா சரிதான். இவா காலையில தான் பார்த்து வந்திருக்கேன், அதுக்குள்ள எங்க அம்மையையும் எங்க அண்ணியும் தேடுது. சரி ஒரு எட்டு போய் பார்த்துட்டு ஓடி வந்துரும். ஐயோ ஒன்னே நான் மறந்துட்டேனே. என்னத்தை இப்படி பேந்து பேந்து முழிச்சிட்டு இருக்கிய? என்ன ஆசீர்வாதம் போட்டு அனுப்புங்க தே. நல்லா இருமா, நல்லா இரு. உன்னை எப்படி வளர்த்திருக்கா உங்க அம்மா? எம்மா நடிப்புல சிவாஜியே மிஞ்சிரோ போல இருக்க. அடுத்த வருஷம் ஆஸ்கார் அவார்டு இவளுக்கு தான். போயிட்டு வரேன் தே. எம்மா நம்மளையே தூக்கி தின்றோ போல இருக்க. எம்மா அவளை நம்பாத அதை மட்டும் பாத்துக்கோ. சரி அவ பாட்டு, நம்ம பேசுவோம். எம்மா காப்பி ஆறிறதுக்குள்ள குடிமா. என்னடி ஒரு மாதிரி பம்பி பேசுத, என்ன விஷயம்? எம்மா உன் மருமக கேட்டன மட்டும் டக்குன்னு ஆசீர்வாதத்தை போட்டு அனுப்பிதியா? எனக்கு என்னைக்காவது ஆசீர்வாதம் போட்டு அனுப்பியிருக்கியா? நீ என் பிள்ளை, நீ நல்லா இருக்கணும் தானே நான் நினைப்பேன். எம்மா நான் நல்லா இருக்கணும் நீ நினைப்பலாமா? நிஜமா நினைப்பியா? ஆமாட்டி, இதுல என்ன சந்தேகம்? அப்போ அந்த 25 பவுன் நகையும் என் கையில தந்துருவியாமா? நீங்க ராஜேஷ் தானே? நீங்க சங்கீதா தானே? ஹாய் சங்கி. ஹாய் ராஜு, நீங்க தானே? ஆமா, இப்பதான் புரியுது, நீ என்னோட கிளாஸ்மேட் சங்கி. ராஜு உன்னை பார்த்ததுல எவ்வளவு ஹாப்பி தெரியுமா? எனக்கும் தான் சங்கீதா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் நினைச்சு கூட பார்க்கல, அதுவும் இந்த இடத்துல இப்படி ஒரு சூழ்நிலையில சந்திப்போன்னு நினைச்சே பார்க்கல. இப்போ நீ எங்க இருக்கா? இந்த ஊர்ல தான், எங்க அம்மா ஊர்ல தான். ஓ, உனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலையா? ஏ எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. உங்க வீட்டுக்காரரு என்ன பண்றாரு? எந்த ஊர்ல உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு? நீ அங்க போகலையா? போ. என் ஹஸ்பண்ட் சிங்கப்பூர்ல வேலை பாக்குறாரு, அதனாலதான் எங்க அம்மா வீடோட நான் செட்டில் ஆயிட்டேன். அப்போ மாமியார் வீட்டுக்கெல்லாம் போறதே கிடையாது? இந்த காலத்துல மாமியார் கூட எங்க தான் போய் இருக்க முடியுது? எப்ப பாப்பா, அதனாலதான் நான் எங்க அம்மா வீட்டோட இருக்கிறேன். அது சரி, என்ன பத்தியே கேட்டுட்டு இருக்கிற, உன்னை பத்தி சொல்லவே இல்ல. சாரி ராஜு, ஒன்னு சொல்றேன், இப்போ உனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனா என்ன, அதே பழைய ராஜு தானே. சும்மா நீ வா போன்லாம் பேசலாம், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. என்ன பத்தி கேக்கியா? எனக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருக்கு, ஒண்ணு ஊர்லதான் பொண்ணு கட்டியிருக்கேன்னு சொன்னோம்ல. எனக்கு தெரியாம யார் அந்த பொண்ணு, அதுவும் இந்த ஊர்ல? என் ஒய்ஃப் பேரு ராதிகா, செல்லத்தாய் ஏத்த இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணை தான் நான் கட்டியிருக்கேன். ஓ ராதிகா, நம்ம நாத்து.
ஆமா 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 பத்தியா நாத்துன்னு சொன்னதுன்னு இந்த ஊருக்கே தெரியுது. என் பொண்டாடி பேரே பாதியாரு மறந்துட்டாவோ. ஒய்ஃப் எனக்கு நல்லாவே தெரியுமே. என்னோட ஃப்ரெண்ட் சின்ன பொண்ணோட நாத்து தானே அவ. விதி எப்படி எல்லாம் நம்மள கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தீங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பண்டா பார்க்க போறேன்னு நினைச்சேன். கடைசில பார்த்தா உன்னை இந்த ஊர்ல சந்திப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ போன்ல பேசுவியா? எங்க முன்னாடி மாதிரிலாம் யார் பேசவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஒர்க் இருக்கும், அதனால நானும் அப்படியே விட்டுட்டேன். இனி இந்த ஊர்ல தானே நம்ம இருக்க போறோம், பிரச்சனை இல்ல, எப்பனாலும் பேசிக்கலாம். சரி என்ன இந்த பக்கம், அதுவும் பைக்ல குடத்தோட? குடமா? அது வீட்டுல கொஞ்சம் தண்ணி இல்ல, அதனால ஒய்ஃபை கஷ்டப்படுத்த கூடாதுல்ல, நான் அதனாலதான் நான் எடுத்து வரேன்னு சொல்லி குடத்தை தூக்கிட்டு வந்துட்டேன். சரி குடு ராஜு, நான் தண்ணி எடுத்து வைக்கிறேன். நீ போய் ஏதாவது ஒர்க் இருந்தா பாரு. என்ன தண்ணி வர கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். இல்ல பரவாயில்ல, எவ்வளவு நேரம் ஆனாலும் இங்க நின்று புடிச்சிட்டு தான் போனோம். அப்பதான் நல்லது, வீட்டுக்கு போனா சமாதானமா இருக்கும். ஏன் ஒய்ஃபுக்கு பயப்படுறியா? சே, நானா நானும் ஒய்ஃபுக்கெல்லாம் பயப்படுறதாவது அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் ஒய்ஃப் தான் எனக்கு பயப்படுவா. ஏ பாவிகளா, ரெண்டு பேரும் அப்ப ஐடியா தான் போட்டிருக்காளும் முதல்ல இருந்தே. ஆமாக்க லேசன காது கொடுத்து கேட்க என் மாமியாக்காரி சொல்லுதா, கண்ணு மூடி நல்லா சிக்கன் படுத்துக்கோ, எந்திரிச்சிடாத செத்த மாதிரி கிடந்துக்கோ, உன் மர்மம் நல்லா அழுது கூப்பாடு போடட்டும், உன் மர்மம் எவ்வளவு பாசமா இருக்கா உன் மேலங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சு போயிரும் அப்படிங்கா. எம்மா ரெண்டு வலுத்து கழுவியம்மா, எப்ப எப்படிலாம் பிளான போட்டிருக்கு. இப்பதானே புரியுது. அதனாலதான் நீ 2 லட்சத்தை யார்கிட்டதே கடன் கொடுத்திருக்கியா அப்படின்னு கேளுங்கக்கா நீ சொல்ல சொன்னியோ? ஆமாக்கா, அப்ப தெரிஞ்சு போகும்ல அந்த கதை அப்படின்னு சொல்ல சொன்னேன். கிளவிய 2 அதறி அடிச்சுட்டுவா. பணம்னா பணமும் வாயப்பழக்கும் போவல, அதே மாதிரி பணம் சொன்ன உன் மாமியாக்காரி அப்படி இருந்துட்டா பத்தியா. எனக்கு இது முதல்ல புரியலையா. நானு என்னடா யாது திடுதுப்புன்னு எந்திரிச்சு நிக்கல, செத்தவ உயிரோட வந்துட்டாளான்னு சொல்லி பதறிட்டேன் பாத்துக்கோ. அக்கா உண்மையில உனக்கு கஷ்டமா இருக்குல்ல, இப்போ மாமியாக்காரி செத்து இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்களா? அப்படிலாம் இல்லாட்டி அந்த அளவுக்கு நான் என்ன கல் நெஞ்சக்காரியாட்டி. அது சில நேரம் சண்டைக்கு வரும்பு தேட்டி அப்பதான் சவத்தை ஒளிஞ்சு போச்சுன்னா நல்லது அப்படின்னு நான் நினைப்பேன் பாத்துக்கா. ஆனா நான் அப்படிலாம் நினைக்கவே மாட்டேட்டி, என் மனசார அப்படி நினைக்க மாட்டேன் பாத்துக்கா. அது போக்குல வயசான பாட்டி ஒண்ணு வீட்டுல கிடந்துச்சுன்னு வச்சுக்கேன், என் பிள்ளைகளுக்கு நல்லது தானட்டி. நான் அக்கம் பக்கம் அங்கிங்க போனேன்னு வச்சுக்கேன், என் பிள்ளைகளுக்கு துணையா கிடந்துக்கிடும். வயசான காலத்துல எதையாவது வேணா தின்னுக்கிட்டு அது போக்குல அலையும். அது ஏன்னா என் தலை மேல ஏட்டி உட்காந்துருக்கு, அது போக்குல உட்காந்துட்டு போகுது. 100 வயசு என்ன 150 வயசுனாலும் கிடக்கட்டு. ஏ அப்பா, இவ்வளவு பாசமாக்கா உன் மாமியா மேல? பின்ன இருக்காதா பின்ன, நம்ம புஷ்பாக்கன்னா யாரு, பாசம்ல பாசத்துக்கு மறுமாறு நம்ம புஷ்பாக்கா. 2-3 பழத்தை எடுத்து உரிச்சு வாயில போடலான்னு பார்த்தா எல்லாம் கூட்டமெல்லாம் கூடி உட்காந்துருக்காவோ. இப்ப வர எடுத்தோம் அவ்வளவுதான், சிம்மு ஆடி போடுவோம். ஆடி என்ன 4 மணி, என்ன யோசனை? 4 மணி வேற என்னத்தை யோசிக்கும். பக்கத்துல பழம் நல்லா சில்லுன்னு பழுத்திருக்க, ஒரு சீப்பு பழத்தை உரிச்சு வாயில போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும். சிம்மு அப்படிலாம் ஒண்ணு நினைக்கல சிம்மு, சும்மா சும்மா. ஏடி போகும்போது ஆளுக்கு 2 சீப்பு எடுத்துட்டு போங்க. என்ன ஏடி வசந்தி, நீனும் 2 சீப்பு எடுத்துட்டு போட்டி, உன் பிள்ளைக்கும் கொடு, உன் மாப்பிள்ளைக்கு கொடு. அக்கா உன் புள்ள குட்டியெல்லாம் நல்லா இருக்குக்கா, ரொம்ப நல்லா இருப்பியக்கா. உன் மனசு யாருக்கு வரும்? என்ன எந்திரிச்சிட்ட இருட்டி, காப்பி இப்பி போட்டு தரேன். ஏக்கா எப்பவுமே வந்து ஞாபகத்துலக்கா வீட்டுக்கு வர போனோம். என் மாமியாக்காரி எந்த ஆளு தொலைஞ்சு போனாலும் தெரியல, அவள் வீட்டுக்கு வரட்டும், அவளுக்கு 5-6 கொடை கொடுக்கணும். சும்மா இருட்டி, ஏதோ ஒண்ணு வயசான காலத்துல எதையோ ஒண்ணு செஞ்சு போட்டு வா. விட்டுட்டி, நானும் என் மாமியா வந்தா என்ன யாதுன்னு கேட்க மாட்டேன். என் போக்குல என் வேலையை பார்ப்பேன். அதே மாரி நீனும் உன் போக்குல உன் வேலையை பாருட்டி. சும்மா இருட்டி, சண்டை கட்டு போட்டுட்டு பிரச்சனையை கிளப்பிடாத. சண்டெல்லாம் போட மாட்டாக்கா, 2 இருக்கணும், அப்பதாக்கா பேசாம இருக்கும். இல்லன்னு வச்சுக்கா இதே மாதிரி உன் வீட்டுல செஞ்ச மாதிரி வேற யார் வீட்லயும் போய் நீ சாவு, அங்க பிரச்சனையை உண்டு பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, அடிதான் வாங்கும். ஆமா அது சரிதான் சின்ன பொண்ணு, இந்த இருக்குனாதான் உன் மாமியாக்கரியும் சரி வருவா. நீ போ, நான் பழம் வாங்கிட்டு வீட்டுக்கு போறேன். நானும் போயிட்டு வரேங்க, மாட்டுக்கு தண்ணி வேற வைக்கணும். நான் போகல போட்டு வந்துட்டேன். சும்மா எங்கோட போறேன்? பொறவசலோட போறேன். தண்ணி வருதான்னு பார்த்துட்டு 2 கூட தண்ணியை பிடிச்சிட்டு அந்தால வீட்டுக்கு போகணும். தண்ணி வந்து எனக்கு ஒரு போன போடு சரியா? சரி சரி. எட்டு நின்னு வெட்டு குத்தி எடுத்துட்டு வந்து 2 சீப்பை வெட்டி தர கொண்டுட்டு பா. நல்ல வேளை வந்ததுக்கு ஒரு வறுமடி கிடைச்சிட்டு. சொந்தங்களே மறக்காம வீடியோ பார்த்துட்டு லைக் போட்டு விட்டுருங்க. சொந்தக்காரங்க சுக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஆமா சொந்தங்களே, மறக்காம நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம பஞ்சுகிழவியை பார்த்தேலாம் வாயை பழந்துட்டு நிக்கத, நம்ம புஷ்பா கிட்ட மாட்ட போதா, இது என்ன ஆக போகுது? அடுத்த கலகலப்பான வீடியோல பார்க்கலாம். சரி போயிட்டு வரோம்.